வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேரட் லட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கேரட் லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு ஓகே சொல்லுங்கள். சர்க்கரை 200 கிராம், முந்திரி 40 கிராம், திராட்சை 60 கிராம், ஏலக்காய் 2 கிராம், நாற்பது கிராம் பால் பாக்கெட். கேரட் நல்லா திருவிக்கவும். கேரட்டு திருவியாச்சு. ரெண்டு டீஸ்பூன் நெய், 40 கிராம் முந்திரி, 20 கிராம் திராட்சை. முந்திரி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். 3/4 கிலோ கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டு தண்ணி நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கிண்டணும். ஒரு ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். நம்ம இப்போ ஏலக்காய் பவுட்ரு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. இரநூறு கிராம் சர்க்கரை போட்டு நல்லா கிண்டணும். எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும். வறுத்த முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாற்பது கிராம் பால் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிங்க. பால் பவுட்ரு கட்டி கட்டியாக இருக்குது. நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுட்ரு கட்டி கட்டியாக இருக்குது. நல்லா உடச்சி விட்டு நல்லா கிண்டிக்கிங்க. மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லட்டு உண்டை பிடிச்சிக்க வேண்டியது தான். இப்போ எல்லாம் 50 கிராம் சைஸுக்கு நல்லா உண்டை பிடிச்சிங்க. இப்போ எல்லாத்தையும் உண்டை பிடிச்சிக்கங்க. உண்டை பிடிச்சி டெசிக்னேட் கோகோனட் போட்டணும். இப்போ டெசிக்னேட் கோகோனட் பவுடர் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இப்போ டெசிக்னேட் கோகோனட் பவுடர் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி தேங்காய் பூ போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சு அடுக்கிக்கலாம். கேரட் லட்டு ரெடி ஆச்சு. ரெடி ஆகிட்டோன்னு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.